بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக தொடராக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் இன்றைய வகுப்பானது 21வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் சில தத்ரீபாத்துகளை நாங்கள் படித்தோம், ஞாபகம் இருக்கும். இன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முக்கியமான சில அலகுகளை கற்பதற்கு இருக்கின்றோம், சரியா? அந்த வகையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற முதலாவது பாடம் என்னென்றா அல்ஹாலா. சரியா? நீங்கள் படித்த அலகோத்தரி எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? இது அல்ஹாலா புள்ளகள் கதைக்கலாமா? ரைட், ஓகே, சரி. அல்ஹாலாண்டா யாரு? நாங்க போன வகுப்புல பார்த்தோம் அல் அம், சரியா? அம் என்ற இதை பார்த்தோம் போன வகுப்பு, முந்தின வகுப்புல. இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற வந்து அல் ஹாலா. ஹாலாண்டா யாரு? சாட்சி. சாட்சி, ஓகே. ஹாலா என்பது சாட்சிய குறிக்கிற, இல்லையா? ரைட், ஓகே, வெரி குட். ரைட், அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் இந்த உரையாடலை பார்ப்போம். ரைட், ஓகே. ரைட், ஓகே, சரி. இந்த பாடத்தை வந்து இந்த உரையாடலாக இருக்குது. இந்த பாடம் அல் ஹிவார், உரையாடல். ரைட், அப்போ ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடலாக இந்த உரையாடல் ஹிவார் காணப்படுகின்றது. சரி, இதுல பாருங்க, முதலாவது இப்ப தாய் ஹஸ்ஸான், மகன் பேர் என்ன? ஹஸ்ஸான். ஹஸ்ஸானை பார்த்து சொல்றாரு, இல்பஸ் ரைட், இல்பஸ் மலாபிசகல் ஜதீதா யா ஹஸ்ஸான். லிமாதா யா உம்மி خالتك سميرة تزورنا اليوم متى تحضر حالا هل عملت بعض الحلوى؟ نعم، وعملت بعض الكعك أيضا. جميل، سألبس بسرعة. ரைட், நீங்க படித்திருக்கின்ற பாடம் என்ற படியினால பெரும்பாலும் உங்களுக்கு இந்த பாடம் லேசாக இருக்கும். ஏற்கனவே நாங்க படிச்ச பாடத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கிற நேரம் நிறைய சொற்கள் வந்து எங்களுக்கு அறிமுகமான சொற்கள் தான். ரைட், அதுல பாருங்க, முதலாவது இல்பிஸ் இருக்குது. இல்பிஸ் அல்ல, இல்பஸ். ரைட், லபிச எல்பசு இல்பஸ். லபிசண்டா அணிந்தான். ஃபிஅலுல் முலாரி வந்து யல்பசு, லபிச யல்பசு இல்பஸ் என்று வரும், சரியா? அப்ப இல்பஸ் மலாபிசகல் ஜதீதா. மலாபிஸ் என்றா நாங்க பார்த்தோம், ஞாபகம்? மலாபிஸ் ஆடையா ஆடைகளா? ஆடைகள், சரியா? ஆடைகள். அப்ப மலாபிசக என்றா உன்னுடைய ஆடைகள் என்று வரும். ரைட், அப்ப இல்பஸ் மலாபிசக அல் ஜதீதா.
ரைட், கொஞ்சம் வரீங்களா? படிக்கல. ரைட். மலாபிசக அண்ணா கருத்து என்ன? உன்னுடைய ஆடைகள் என்ற கருத்துல வரும். சரியா? மலாபிசக. அப்ப மலாபிசக அல் ஜதீதா. அல் ஜதீதா அண்ணா கருத்து என்ன? புதிய. புதிய. ஓகே. அப்ப புதிய. ரைட். அப்ப மலாபிசகல் ஜதீதாண்டா உன்னுடைய புதிய ஆடைகளை, புத்தாடைகளை நீ அணிந்து கொள். இல்பஸ் மலாபிசகல் ஜதீதா, உன்னுடைய புத்தாடைகளை நீ அணிந்து கொள். யா ஹஸ்ஸான், ஹஸ்ஸான் என்று வருது. ரைட். அப்ப ஹஸ்ஸான் என்ன கேட்கிறாங்க? ஹஸ்ஸான் என்ன கேட்கிறாங்க? ரைட். ஹஸ்ஸான் என்ன கேட்கிறாரு? லிமாதா யா உம்மி. உங்களுக்கு தெரியும் லிமாதாண்டா என்ன கருத்துல வரும்? லிமாதா, எதற்காக அல்லது ஏன். யா உம்மி, என்னுடைய தாயே. ஏன், எதற்காக. ரைட், வெரி குட். இப்ப தாய் சொல்றாங்க, خالتك سميرة تزورنا اليوم. خالتك سميرة அண்டா خالتك سميرة, உன்னுடைய மாமி சாட்சி சமீரா. உன்னுடைய சாட்சி சமீரா. காலத்துக சமீரா, உன்னுடைய சாட்சி சமீரா. தசூருனா, தசூருனாண்டா நாங்கள் சந்திப்பதற்காக. இல்ல இல்ல, நான்கு வாரணங்கள் எல்லாமே எங்களை சந்திப்பதற்காக. சரியா? உலகினம் தெரியல. ஜார, ஜார என்றா தரிசித்தான், விசிட் பண்ற, விசிட் பண்றத, விசிட். சரியா? டு விசிட் அண்ட் வரும் ஜார. அப்ப ஜார சந்தித்தான். ஓகே, தரிசித்தான். உண்மையை சந்தித்தான் என்றதை விடவும் தரிசித்தான் என்ற சொல் தான் ஜார என்ற சொல்லுக்கு நாங்க பயன்படுத்துறது. சரியா? இப்ப விசிட்டர்ஸ், ஊட்டி விசிட்டர்ஸ் வாரன்னு சொல்றதானே, அந்த மாதிரி. ஓகே. அப்ப ஜார அங்க நிகழ்கால வினைச்சொல் வரும். யசூரு, தரிசிக்கிறான். இப்ப சமீரா பெண்பால் தானே, சமீரா பெண்பால் என்றதால தசூர் வந்து வந்துக்குது. தசூரு, தரிசிப்பால். சரியா? தசூரு நா, எங்களை தரிசிப்பால். யாரு? காலத்துக்க சமீரா தசூருனா, உன்னுடைய சாட்சி சமீரா எங்களை தரிசிப்பார். அல்யோம், அல்யோம் என்ற கருத்து என்ன? இன்று. இன்று. ஓகே, அல்யோம் என்ற கருத்து இன்று. அப்ப காலத்துக்க சமீரா தசூருனா அல்யோம், உன்னுடைய சாட்சி சமீரா இன்று எங்களை தரிசிப்பார் என்று வந்திருக்குது. சரி. அப்ப ஹஸ்ஸான் கேக்குறாங்க, மதா தஹ்லூர், மதா தஹ்லூர் கருத்து என்ன? மதா தஹ்லூர் அப்படி என்ன? எப்போது சமூகம் அளிப்பார். எப்போது சமூகம் அளிப்பார். மத்தாண்டா எப்போது. ஹவர யஹ்லுரு, ஹவர என்ன? சமூகம் அளித்தான். ஹவர யஹ்லுரு தஹ்லுரு, பெண்பால் இருக்கிறதால தஹ்லுரு வந்து வந்திருக்குது. தஹ்லுரு,
எப்போது சமூகம் அளிப்பார். அப்ப தஹ்லுரு ஹாலன், தஹ்லுரு சமூகம் அளிப்பார், ஹாலன் ஹாலன் என்றா இப்போது, உடனே, உடனடியாக, உடனே, இப்போது, தற்போது, இந்த கருத்துகள் எடுக்கலாம். தற்போது சமூகம் அளிப்பார், உடனடியாக சமூகம் அளிப்பார். அப்ப இப்ப சமூகம் அளிப்பார் என்ற கருத்துல வரும். சரியா? தஹ்லுரு ஹாலன், தற்போது சமூகம் அளிப்பார், உடனே சமூகம் அளிப்பார், உடனடியாக சமூகம் அளிப்பார் என்ற கருத்துக்களா வரும். சரி, இப்ப ஹஸ்ஸான் கேக்குறாங்க உம்மா கிட்ட, ஹல் அமில்தி பஅல் ஹல்வா. நாங்க இந்த சொற்கள் எல்லாமே பார்த்துக்கிறோம். பஅலன்னா என்ன கருத்து? பஅல சில. சில. சரியா? ரைட். அப்ப ஹல் அமில்தி பஅல் ஹல்வா, நீ கருத்து சொல்லுங்க. ஹல் அமில்தி, நீங்கள் செய்தீர்களா? பஅல் ஹல்வா, சில இனிப்பு பண்டங்களை. வெரி குட். நீங்கள் செய்தீர்களா சில இனிப்பு பண்டங்களை. அப்ப நீங்கள் சில இனிப்பு பண்டங்களை செய்தீர்களா என்று வரும். ஏன்னா ஹல் அமில்தி பஅல் ஹல்வா, நீங்க சில இனிப்பு பண்டங்களை செய்தீர்களா. ஓகே, தாய் என்ன சொல்றாங்க? நஅம். நஅம்ண்டா வழங்கல்ல. பஅலன்னா சில, சில, சில. இப்ப பஅல் ஹல்வா அமில்தி என்றா நீ செய்தாய். இப்ப கேள்வியாக வந்திக்கிறதால ஹல் அமில்தி, நீங்க செஞ்சீங்களா, ஹல் அமில்தி நீங்க செஞ்சீங்களா அனகரத்துல வரும். ஹல் அமில்தி பஅல் ஹல்வா, சில இனிப்பு பண்டங்களை நீங்க செஞ்சீங்களா, நீர் செய்தீரா என்று கேட்கிறது. இப்ப தாய் சொல்றாங்க நஅம். நஅம்ண்டா ஆம், எஸ். வ அமில்து, மேலும் அமில்து நான் செய்தேன். சரியா மஹல்? பின் ஃபஸ்லூன். ரைட். ஓகே மஹல், உங்களோட மைக்கை கொஞ்சம் நீங்க விட சொல்ற நேரம் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ஃபேனு கிட்ட இருப்பீங்க போல, ஃபேனுக்கு பக்கத்துல இருக்கிறதால அந்த சவுண்ட் வருது. ஓகே, சரியா மஹல்? ரைட். நான் ஆனா நீங்க ஹட்டா பேசுங்க, கதைங்க. ஆனா ரைட், சொல்ற சந்தர்ப்பம் வரக்குள்ள பேசுனா சரி இன்ஷா அல்லாஹ். நஅம், ஆம். வ அமில்து நான் செய்தேன், பஅல் கஅகி, பஅல் கஅக். சரியா? பஅலண்டா சில, கஅகண்டா என்ன? கஅகண்டா கேக், 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 கேக். ஓகே, கேக். பஅல் கஅக், நான் கொஞ்சம் கேக்கும் செஞ்சேன். சரியா? சில கேக்குன்னு சொல்றேன், கொஞ்சம் கேக் செஞ்சேன். ரைட். ஐலன், ஐலண்டா கருத்து ஐலன் அண்டா கருத்து என்ன? நாங்க மீண்டும் அல்ல, மீண்டும் அல்ல, கேக்கும், கேக்கும். ரைட், கேக்கும் கூட. அந்த நாங்க அந்த ஆங்கிலத்துல சொல்ல TOO சரியா? டூ, நானும் கூட. ரைட். உதாரணமாக ஐ டூ நானும் கூட என்று வர. அது மாதிரி இப்ப அமில்து பஅல் கஅகி ஐலன், நான் கொஞ்சம் கேக்கும் கூட செஞ்சேன். ஹஸ்ஸான் ஆர்வத்தோட கேட்கிற, நீங்க சில இனிப்பு பண்டங்களை செஞ்சீங்களா? ஹல் அமில்தி பஅல் ஹல்வா, சில இனிப்பு பண்டங்களை நீங்க செஞ்சீங்களான்னு கேட்கிற. அப்ப தாய் சொல்ற நஅம், எஸ். வ அமில்து பஅல் கஅகி ஐலன், நான் சில நான் கொஞ்சம் கேக் கூட நான் செஞ்சேன். கேக் கூட அல்லது கேக்கும் நான் செஞ்சேன். அந்த கும்மெண்டு வர கேக்கும் நான் செஞ்சேன் என்ற கருத்துல வரும் ஐலன். சரியா? ரைட். அப்ப ஹஸ்ஸான் சொல்றாரு ஜமீல், நல்லம். ஓகே, குட், வெரி குட். அந்த கருத்துக்கள்லாம் வருமா? ஜமீல், நல்லம். இப்ப ஜமீலன்னா நேரடி கருத்து அழகானது. ஓகே, பியூட்டிஃபுல், அழகானது. ஆனா இப்ப அந்த எங்களோட பேச்சு வழக்குல சொல்றதாக இருந்தா நல்லம். ஓகே, நல்லம் அந்த மாதிரி வரும். சஅல் பசு பிசுரா, சஅல் பசு நான் அணிவேன், லபிச யல்பசு அல்பசு, சஅல் பசு நான் அணிவேன், பிசுரா விரைவாக, அவசரமாக நான் அணிவேன், விரைவாக நான் அணிவேன் என்ற கருத்துல வரும். பிசுராத்தின், பிசுராத்தின் அவசரமாக, விரைவாக என்ற கருத்துல வரும். சரி, ஓகே. இப்ப நாங்க லேசான ஒரு ஹிவார் தான். இப்ப நான் வழங்கல ஓகே, சரி. இப்ப நான் சொல்றேன், நீங்க மொழிபெயர்த்தா சரியா? இல்பஸ் மலாபிசகல் ஜதீதா யா ஹஸ்ஸான். ஹஸ்ஸானே, புதிய ஆடையை அணி. சின்னொரு மிஸ்டேக் கொண்டிருக்கிறா இல்ல.
ஹஸ்ஸானே புத்தாடைகளை அணி. ஓகே. ஹஸ்ஸானே புதிய ஆடைகளை அல்லது புத்தாடைகளை அணி. அதுல உன்னுடைய. வெரி குட். இந்த மலாபிசக அண்டிக்குது இல்லையா? இந்த கவை நீங்க என்ன செய்யல, மொழிபெயர்க்கல. ரைட். அப்ப அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்கள. மலாபிசக உன்னுடைய புத்தாடைகளை நீ அணி. ரைட். ஓகே. அடுத்தது ரைட். லிமாதா யா உம்மி. எதற்காக தாயே? தாயே. தாயே அல்லது என்னுடைய தாயே. ஏன்னா உம்மி என்னுடைய தாய், யா உம்மி என்னுடைய தாயே. எதற்காக? ரைட். خالتك سميرة تزورنا اليوم. இன்று எங்களது சாட்சி உங்களை உங்களுடைய சாட்சி சமீரா எங்களை சந்திப்பார். இன்று உங்களுடைய சாட்சி சமீரா எங்களை தரிசிப்பார். சரியா? இன்று உங்களுடைய சாட்சி சமீரா எங்களை தரிசிப்பார் அல்லது சந்திப்பார். ஓகே. மதா தஹ்துர். எப்போது அவர் சமூகம் அளிப்பார். ஓகே. தஹ்துர் ஹாலன். இப்பொழுது உடனடியாக சமூகம் அளிப்பார். உடனடியாக சமூகம் அளிப்பார். இப்போது தற்போது சமூகம் அளிப்பார் அல்லது உடனடியாக சமூகம் அளிப்பார். ஹல் அமில்தி பஅல் ஹல்வா. ஹல் அமில்தி இனிப்பு பண்டங்கள் சில சாட்சிக்கு கொடுப்பதற்காக நீங்கள் செய்தீர்களா? ஓகே. வெரி குட். ரைட். சாட்சிக்கு கொடுப்பதற்காக. ரைட். ஓகே. செஞ்சீங்களான்னு கேக்குறீங்கன்னா ஓகே. ஹல் அமில்தி பஅல் ஹல்வா. நீங்க சில இனிப்பு பண்டங்களை செய்தீர்களா? ரைட். ஓகே. நஅம் வ அமில்து பஅல் கஅகி ஐதான். ஆம், நான் செய்தேன். அதோட சில கேக்குகளையும் நான் செய்தேன் கூட. ஓகே. நான் ஆம் ஆம் வ அமில்து பஅல் கஅகி ஐதான். நான் கொஞ்சம் கேக்க கூட செஞ்சேன். சரியா? கொஞ்சம் கேக்கும் செஞ்சேன் அல்லது சில கேக்குகள் கூட செஞ்சேன். ஓகே. ஜமீல் சஅல்பஸு பிசுர்ஆ. நல்லம், நான் மிக வேகமாக எனது ஆடைகளை அணிகிறேன். ஓகே. நான் வேகமாக அணிவேன். சரியா? நான் வேகமாக அணிவேன். இப்ப இதுல இப்ப அல்பசூண்டு வராம ஏன் அல்பசூன் வந்திருக்கு? ஓகே. வெரி குட். அதுல சீன் வந்து எதிர்காலத்தை குறிக்கிற. அல்பசு வந்தா எங்களுக்கு ரெண்டு காலத்திலையும் பயன்படுத்தலாம். நிகழ்காலத்திலையும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்திலையும் பயன்படுத்தலாம். அல்பசு நான் அணிகிறேன், நான் அணிவேன் அண்டு ரெண்டு காலத்துல பயன்படுத்தலாம். ஆனா முன்னுக்கால சீனை போட்டா சீன் அல்லது சௌஃப் இந்த ரெண்டு சொற்களும் சீன் என்ற எழுத்தோ அல்லது சௌஃப என்ற சொல்லோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினோம்னு சொன்னா அது நிச்சயமாக எதிர்காலத்துலதான் நாங்க என்ன செய்யணும், கருத்தெடுக்கணும். நிகழ்காலத்துல அல்ல. அல்பசு நான் அணிகிறேன் என்று சொல்ல இயலாது. நான் அணிவேன். அதே போல சௌஃப அல்பசு அண்டாலும் கருத்து நான் அணிவேன் என்பதுதான் கருத்து. அப்ப அல்பசு நான் அணிவேன், பிசுர்ஆ வேகமாக விரைவாக. அப்ப அல்பசு பிசுர்ஆ நான் விரைவாக அணிவேன் என்ற கருத்துல வரும். சரியா? இப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அல்பசு பிசுர்ஆண்டா வேகமாக நான் அணிவேன். அதுதான் இருக்கிறத நாங்க அப்படியே சொல்றது. உண்மையிலேயே என்னுடைய ஆடைகளை நான் வேகமாக அணிவேன் என்று சொல்றதுல உள்ள சிக்கல் என்னன்னா அல்பசு மலாபிசி அண்டு வந்தா ஓகே. அல்பசு மலாபிசி பிசுர்ஆ அல்லது அல்பசு மலாபிசி அல் ஜதீதா பிசுர்ஆ என்னுடைய புத்தாடைகளை நான் வேகமாக அணிவேன். அப்ப அந்த சொற்கள் இல்லதானே. மலாபிசி என்ன சொல்லோ, மலாபிசி அல் ஜதீதா என்ற சொற்களோ இல்லை என்ற காரணத்தால இருக்கிறது எப்படியோ அப்படியே நாங்க மொழிபெயர்க்கிறது நல்ல. அல்பசு பிசுர்ஆ நான் வேகமாக அணிவேன். அதே மாதிரி மேல சொன்னீங்க இப்ப ஹல் அமில்தி பஅல் ஹல்வா சாட்சிக்காக சில இனிப்பு பண்டங்களை செய்தீர்களா. உண்மையில இந்த ஹிவார்ல உண்மையில நோக்கம் இதுதான். ஆனா உங்ககிட்ட இப்ப சாட்சிக்காக என்றது தேவையில்லை. இருக்கிறது எப்படியோ அப்படியே நாங்க மொழிபெயர்த்தோம்னா நல்ல. ஹல் அமில்தி பஅல் ஹல்வா சில இனிப்பு பண்டங்களை நீங்க செஞ்சீங்களா. ஓகே. அப்படி கேட்கிறது. சில போது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் வார நேரம் சில கட்டங்கள்ல நாங்க உதாரணமாக சில சொற்களை இணைத்துக் கொள்ள வேண்டி வரும்.
அப்படியான சந்தர்ப்பங்கள் வார நேரம் நான் சொல்றேன். எப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவ்வாறான சொற்களை இணைத்துக் கொள்வது என்பது சம்பந்தமாக நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தாரேன். ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த ஹிவார் கிளியரா விளக்குனா எல்லாருக்கும்? வாப்பட வழியில வந்த சகோதரர்களுக்கும் உம்மட வழியில வந்த சகோதரருக்கும் அரபால் என்ன செய்ய சொல்றோம்? சகோதர சகோதரிகளுக்கு. ஓகே, வாப்பட வழியில வந்த சகோதரனுக்கு நாங்க அம்முன் என்று சொல்றோம். அம்முன் சாச்சா, அப்படித்தானே? சாச்சா அல்லது பெரியப்பா. வாப்பட வழியில வந்த சகோதரிக்கு அம்மத்துன் என்று சொல்றோம், மாமி. சரியா? அப்ப அம்முனண்டா சாச்சா, வாப்பட வழியில வந்த நான தம்பிக்கு நாங்க அம்முன் என்று சொல்றோம். உதாரணமாக அபு தாலிப் அவங்கள சொல்ல கொள்ள அலி ரசூலுல்லாட அம்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. அம்முன் நபி ரசூலுல்லாட தந்தை வழி சகோதரர் அம்முன் நபி அபு தாலிப். சரியா? ஓகே, அம்முன் நபி, ரைட். அப்ப உதாரணமாக அது மாதிரி ஹாலத்து ரெண்டாக்கறது தாய் வழி சகோதரிக்கு நாங்க சொல்றது ஹாலா, சாட்சி அல்லது பெரியம்மா. சரியா? இப்ப தாய் வழி சகோதரனுக்கு நாங்க சொல்றது ஹாலுன், மாமா. விளங்கினா அவளுக்கு? ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் கிளியர் தானே? ரைட், ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். அதான் சொல்றா. அதானா புல்லஹல்? கிழக்கு மாநிலத்துல. சரி. சரி, ஓகே. இன்னும் சொல்லல, நான் செய்யவா வகுப்பு? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ரைட் ரைட். இதுல பாருங்க, இந்த பயிற்சியை பாருங்க. இந்த பயிற்சியில வந்து இப்ப நாங்க ஏற்கனவே நிறைய பயிற்சிகளை பார்த்திக்கிறோம். இதுல உதாரணமாக இப்ப இல்பஸ் மலாபிசக்கல் ஜதீதா, உன்னுடைய புத்தாடைகளை நீ அணிந்து கொள் என்று வருது. பில அரியாதியா என்று தரப்பட்டிருக்கிற ஒரு சொல் உண்டு. ரியாதியா என்றத நாங்க இப்ப அல் ஜதீதா என்ற சொல்லு பதிலாக மாற்றி எழுதணும். இல்பஸ் மலாபிசக்க ரியாதியா. மலாபிசக்க ரியாதியான கருத்து என்ன? உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், கோச் ட்ரெஸ், அதாவது உடற்பயிற்சிக்குரிய ஆடைகள், அப்படித்தானே? ஸ்போர்ட் ட்ரெஸ். ஓகே, நாங்க சொல்றது தமிழால் எப்படி சொல்றது? ஸ்போர்ட் ட்ரெஸ் விளையாட்டு ஆடைகளா? என்ன சொல்றது? ஜேசி மாதிரி தான். சரியா? ரைட். மலாபிசக்க ரியாதியா, உன்னுடைய ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸஸ், ரைட், விளையாட்டு ஆடைகளை நீ அணிந்து கொள் என்ற கருத்துல வரும். அது மாதிரி அடுத்த சொல் பாருங்க, அஹ்லிர். அஹ்லிர் என்றா என்ன கருத்து? அஹ்லிர் கொண்டு வா, கொண்டு வா. அஹ்லிர் விளங்கல்ல? ரைட். அஹ்லர என்றா கருத்து கொண்டு வந்தான், அஹ்லர. அப்ப அஹ்லிர் என்றா கொண்டு வா. அஹ்லிர் மலாபிசக்க அர்ரியாதியா, உன்னுடைய விளையாட்டு ஆடைகளை நீ கொண்டு வா என்று வரும். ஸ்போர்ட் ட்ரெஸ் தான் சொல்றத அல் மலாபிஸ் அர்ரியாதியா. மலாபிசக்க ரியாதியான கருத்து உன்னுடைய விளையாட்டு ஆடைகளை நீ கொண்டு வா என்று சொல்றது. அது மாதிரி இப்ப சொற்கள் தரப்பட்டிருக்குது. அல் அரபியா அண்டிக்குது, கிதாபக அண்டிக்குது, இக்ரா அண்டிக்குது. மாற்றி எழுதலுமா? சொல்லுங்க பார்க்க, நாங்க இந்த பயிற்சியை இந்த வகுப்புல பார்த்துட்டு போவோம். அல் அரபியா என்ற சொல்லிக்குது, எப்படி வரும்? அஹ்லிர் அஹ்லிர் மலாபிசக்கல் அரபியா. அஹ்லிர் மலாபிசக்கல் அரபியா. கருத்துல எப்படி வரும்? கருத்து பார்க்கல, சொல்லுங்க, சரியோ பிள்ளையோ சொல்லுங்க. அரபு ஆடைகளை எடுத்துக்கொண்டு வா. சரி, உன்னுடைய அரபு ஆடைகளை எடுத்துக்கொண்டு வா, கொண்டு வா. சரியா? உன்னுடைய அரபு ஆடைகளை எடுத்து கொண்டு வா. அப்படித்தான் ஈக்கிறது. மலாபிசக்கல் அரபியா, அரபிகள் அணுகின்ற ஆடைகளை அல் மலாபிசுல் அரபியா என்று சொல்வார்கள் ஐக்கும். சரியா?
ரைட். உதாரணமாக அல் மலாபிஸ் ஸ்ரீலங்கியாண்டா இலங்கை மக்கள் அணிகின்ற ஆடைகள், இலங்கை ஆடைகள். அல் மலாபிஸ் அல் பூதியான கருத்து பௌத்த ஆடைகள். ரைட். அல் மலாபிஸ் அல் ஹிந்துசியான கருத்து இந்து ஆடைகள். அது மாதிரி அல் மலாபிஸ் அல் அரபியான கருத்து அரபியர்களுக்குரிய ஆடைகள். விளங்கினா? இப்ப அரேபியர்களுக்குரிய ஆடைகள். இப்ப நாங்க அல் அரபியா என்ற சொல்ல மொழியோட மட்டும் பார்க்க வேணும். சரியா? அந்த அரபியர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தா சரி. மலாபிசக்கல் அரபியான கருத்து உன்னுடைய அரேபியர்கள் அணுகின்ற ஆடைகளை நீ கொண்டு வா என்ன மாதிரி எடுக்க வேண்டி வரும் கருத்து. விளங்கினா? அது ஜுப்பாவாக இருக்கலாம். விளங்கினா? அந்த மாதிரியான ஆடைகள் இருக்கிறதானே. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, கிதாபக அண்டி இருக்குது. அது எப்படி வரும்? நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்ற சரியாண்டு கிதாபகல் அரபியா அண்டு வருமா, அல்லாட்டி ஏதாவது வித்தியாசம் ஒன்று வருமா? கிதாபகல் அரபிய. சரியா? அல் அரபிய. ரைட். அஹ்திர் கிதாபகல் அரபிய அண்டு வரும். ஏன் என்று சொன்னா கிதாப் என்ற சொல் வந்து ஆண்பால் சொல். ரைட். மலாபிஸ் என்ற சொல் வந்து பெண்பால் சொல். ஏன் பெண்பால் சொல் என்றால் அனைத்து அகரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பால் ஆகும் என்ற ஒரு விதி ஒன்று இருக்குது. இப்ப மலாபிஸ் என்பது பெண்பால் சொல் என்றபடியால இந்த இடத்துல பெண்பால வந்திருக்குது. அதே போல இங்கேயும் மலாபிஸ் என்பது பெண்பால் சொல் என்றபடியால அல் ஜதீதா என்று பெண்பால கடைசிக்கு ஒரு குண்டு தாண்டு வந்திருக்குது. சரியா? ஆனா இங்க கிதாப் என்ற சொல் வந்து ஆண்பால் சொல் என்ற காரணத்தால அஹ்விர் கிதாபகல் அரபிய என்று வருமே. ஓகே. அதான் சொல்ற மாதிரி மிக்கிற. ஓகே, நாங்க கொஞ்சம் நேரம் இருப்போமே. அப்ப பாருங்க, அஹ்விர் கிதாபகல் அரபிய. ரைட். அப்ப உன்னுடைய அரபு மொழி புத்தகத்தை கொண்டு வா அந்த கருத்துல வரும். சரியா? நம்ம அடுத்தது எப்படி வரும் சொல்லுங்க. கிதாபகல் அரபிய. வெரி குட். இக்ரா கிதாபகல் அரபிய, உன்னுடைய அரபு மொழி புத்தகத்தை நீ வாசி. ரைட். அடுத்தது இக்ரா வாஜிபகல் அரபி. வெரி குட். இக்ரா வாஜிபகல் அரபி. ரைட். அல்லது அல் அரபிய அன்று கடைசியாக நீங்க ஃபத்ஹா வச்சு முடிச்சாலும் பிரச்சனை இல்லை. இக்ரா வாஜிபகல் அரபி. ரைட். உன்னுடைய அரபு மொழி வீட்டு வேலைகளை நீ வாசி. ரைட். என்ற கருத்துல வரும். வாஜிப் என்ற சொல் வந்து கடமை என்ற கருத்துல இல்லை. வாஜிப் என்பது வீட்டு வேலை, ஹோம் மேக் என்ற கருத்துல வரும். இக்ரா வாஜிபகல் அரபி, உன்னுடைய அரபு மொழி ஹோம் மேக்க நீ வாசி. ரைட். அடுத்தது இக்ரா வாஜிபகல் மன்சிலி. ஓகே. இக்ரா வாஜிபகல் மன்சிலி, இது டைரக்டாகவே வருது. உன்னுடைய வீட்டு வேலைகளை நீ வாசி. இக்ரா வாஜிபகல் மன்சிலி. ரைட். அடுத்து அஹ்லிர் வாஜிபகல் மன்சிலி. ஓகே, வெரி குட். அடுத்து அஹ்லிருல் ஜாஹி
ஜாஹிஸல் அஹ்லிரில் ஜாஹிஸல் மன்சிலி. ஜாஹிஸ்ன்னா என்ன போல ஜாஹிஸ் என்ன தெரியவா யாருக்கும்? ஜாஹிஸ் அப்படின்னா கருத்து என்ன? ஜாஹிசுன் அஜிஹிசத்துன். இல்ல இல்ல அப்படி வராது. கொண்டு வாண்டு வரக்கொள்ள என்ன கருத்துல வரும்? தயாராகிற கருத்துண்டிக்கிறதான் சரியா? தயாராகிற முஸ்தஇத்துன் அந்த கருத்துல வர கருத்துண்டிக்குது ஜாஹிஸ். இப்ப அஹ்லிர் ரைட் அல் ஜாஹிஸ் அஹ்லிரில் ஜாஹிஸல் மன்சிலி அப்படி வரக்கொள்ள பரிசல்ல ஆகுமானது அது ஜாயிஸ். அது வந்து ஜாயிஸ் என கருத்துல வரும். அன்பளிப்பும் அல்ல, பரிசும் அன்பளிப்பும் அல்ல. ஜாஹிசுன் சொல்லலுமா யாருக்காவது? சரியா? அப்படியா? அந்த கருத்தொண்டு இருக்குது. ஜாஹிஸ் என்ன கருத்தொண்டு இருக்குது, தயாராகிற. சரியா? இஸ்தாஅத்தனாலும் தயாராகினான் அப்படி கருத்தொண்டு இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, இஸ்தரைத்து நான் வாங்கினேன், மலாபிசி அல் ஜாஹிஸத் தயாராக இருக்கின்ற என்னுடைய ஆடைகளை நான் வாங்கினேன். அதாவது இப்ப நான் தைக்க குடிக்கிற இடத்துல அவங்க தைச்சு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இப்ப ஒரு ஆடையோ நான் தைக்க குடிச்ச இடத்துல அவங்க தைச்சிட்டாங்கன்னு வந்தா, அப்ப அந்த ஆடைகளுக்கு நாங்க சொல்றது அல் மலாபிஸ் அல் ஜாஹிஸா, தயாராக உள்ள ஆடைகள். சரியா? அப்படின்னா தைக்கப்பட்ட ஆடைகளைத்தான் அப்படி சொல்றது. ரைட். அப்படின்னா ஜாஹிஸ் என்ற சொல் அஹ்லிர் என்ற சொல்லோட பார்க்க கொள்ள வேற ஏதோ கருத்து இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. அதுல ஜிஹாஸ்ன்னு வந்திருந்தா பொருத்தமா இந்திக்கும். ரைட். ஜிஹாசுன் அஜிஹிசத்துன். சரியா? அதாவது கருவி என்ற கருத்துல வரும். அப்ப அஹ்லிர் அல் ஜிஹாஸ் அல் மன்சில் என்ற வீட்டு கருவிகளை கொண்டு வா என்ற கருத்துல வரும். சரியா? நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. அடுத்த பாருங்க, மலாபிசக்க இருக்குது. அப்ப என்ன வரும்? அஹ்லிர் மலாபிசக்க. ஓகே. இதோட தொடர்பு படுத்துறா மலாபிசக்க அல் மன்சிலியா அண்டு வரும். என்ன? அஹ்லிர் மலாபிசக்க அல் மன்சிலியா அண்டு வரும். உன்னுடைய ஹோம் ட்ரெஸ், அதாவது வீட்டில் அணுகின்ற ஆடைகளை கொண்டு வா நகரத்துல வரும். ஓகே. அடுத்தது என்ன? அஹ்லிர் மலாபிசக்க அல் ஜதீதா, உன்னுடைய புத்தாடைகளை நீ கொண்டு வா. அடுத்த கடைசியாக இல்பஸ் மலாபிசக்கல் ஜதீதா, உன்னுடைய புத்தாடைகளை நீ அணிந்து கொள். சரி, ஓகே. ரைட். அடுத்த பாருங்க. ரைட். இதுவும் லேசான ஒரு பயிற்சி ஒன்றுதான். தரப்பட்டுள்ள வசனங்களை கேள்விகளாக மாத்தட்டான். கேள்விகளாக மாத்துறது எப்படி? முஸ்தஹ்திமன் நீங்க அந்த கேள்விகளாக மாத்த கொள்ள நீங்க பயன்படுத்த வேண்டிய சொற்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று ஹல், அடுத்தது ஹல் என்ற சொல்லையும் என்ற சொல்லையும் பயன்படுத்தி தரப்பட்டுள்ள வசனங்களை நீங்க கேள்விகளாக மாத்தட்டான். உதாரணமாக குர்ஆனை ஓதினான். அப்ப கேட்கிற எப்படி? ஹல் கரஅத பஅல் குர்ஆன். அப்ப குர்ஆன்ல கொஞ்சத்தை நீங்க ஓதுனீங்களா? சரியா? குர்ஆன்ல கொஞ்சத்தை நீங்க ஓதுனீங்களா? ஹல் கரஅத பஅல் குர்ஆன். அதே மாதிரி அமிலல் ஹல்வா, ரைட், இனிப்பு பண்டங்களை செய்தான். அப்ப எப்படி கேள்வி கேட்கிற? ஹல் அமில்த பஅல் ஹல்வா, சில இனிப்பு பண்டங்களை நீங்க செஞ்சீங்களா என்று கேட்கிற. சரியா? அது மாதிரி சில வசனங்கள் தரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அஹதல் அக்லாம், தனாவல தஆம்,
கசிவல் குரூஸ், இஸ்தரா அல் ஃபாகிஹத, அஹ்லரல் மலாபிஸ, சரியா, சஅலல் அஸ்இலத, ரஸம சுவர, கதபல் வாஜிப. ரைட், உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணி சொல்லலாமா? அஹதல் அக்லாம் இது எப்படி மாறும்? சார் அந்த அமிலத் என்றது பெண்பாலா? அமில்த இது ஆண்பால வந்திருக்குது. அமில்த அமில்த நீ செய்தாய். அமில்த அமில்தி என்றா பெண்பால வரும், அமில்த என்றா ஆண்பால வரும். அமிலத் என்றா பெண்பால். அமில செய்தான், அமிலத் செய்தால். அமில்த என்றா முன்னிலையில ஒருமை ஆண்பால வரும், முன்னிலை ஒருமை ஆண்பால். அமில்த நீ செய்தாய். இப்ப உதாரணமாக எனக்கு முன்னுக்கால முஹம்மத் ஈக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப நான் கேட்கிறேன், ஹல் அமில்த யா முஹம்மத், முஹம்மதே நீங்க செஞ்சீங்களா? எனக்கு முன்னுக்கால ஃபாத்திமா மட்டும் ஈக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப நான் கேட்பேன், ஹல் அமில்தி யா ஃபாத்திமா என்று கேட்பேன். விலங்கு இருக்கும், சரியா? அப்ப ஹல் அமில்த பஅல் ஹல்வா. அப்ப முன்னிலை ஆண்பால்ல தான் அமில்த என்ற சொல் பயன்படுத்துறது. ரைட், ஓகே. இதுல முதலாவது பாருங்க, அஹதல் அக்லாம. அந்த கருத்து என்ன? அஹதல் அக்லாமண்டா பேனைகளை எடுத்தார். பேனைகளை எடுத்தான், பேனைகளை எடுத்தான். அப்பதான் நாங்க அதை எப்படி சேஞ்ச் பண்றது? ஹல் அகல்த பஅல் அக்லாம். ஓகே, ஹல் அகல்த பஅல் அக்லாம். எப்படி கருத்து வரும் அப்ப? ஹல் அகல்த பஅல் அக்லாம்ண்டா நீ கொஞ்சம் பேனைகளை எடுத்தாயா? நீ கொஞ்சம் பேனைகளை எடுத்தாயா என்று வரும், சரியா? அல்லது நீ சில பேனைகளை எடுத்தாயா என்று வரும். ஓகே, வெரி குட். அப்புறம் தனாவல தஆம் அந்த கருத்து? உணவு பரிமாறினான். உணவு பரிமாறினான் அல்லது உணவு உட்கொண்டான், சரியா? உணவே உட்கொண்டான். ரைட். இப்ப இத கேள்வியாக கேளுங்க. ஹல் தனாவல்த பஅல் தஆம். வெரி குட். ஹல் தனாவல்த பஅல் தஆமி, சரியா? எப்படி கருத்து சொல்ல போறீங்க? ஹல் தனாவல்த பஅல் தஆம், நீ கொஞ்சம் உணவு உண்டாயா? நீ கொஞ்சம் உணவுகளை உண்டாயா, சரியா? அல்லது நீ கொஞ்சம் உணவுகளை பரிமாறினாயா, ரெண்டு கருத்துலையும் எடுக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கசிபல் குரூஸ், அப்படி என்ன கருத்து? என்ன கசிபல் குரூஸ்? என்ன குரூஸ்? என்ன? பணம். பணம். அதாவது ஒரு நாணய அழக குரூஸ். ரூபியா மாதிரி, தூலார், ரூபியா. ரூபியா என்பது ரூபாவை குறிக்கிற, தூலார் என்பது டொலரை குறிக்கிற, சரியா? அம்மாதிரிதான் குரூஸ் என்பது ஒரு நாணயம். ரைட். அப்ப ஹல் கசிப்த, கசிப்த என்று வருமோ என்று டவுட் ஆகிக்குது. கசிப கசபன்னு தான் வரணும். பாப்போம். ஹல் கசப்த அப்படித்தான் வாரது பொருத்தமா. ஹல் கசப்த பஅல் குரூஸ் என்று வரும். என்ன அப்ப கருத்து என்ன? கசபேண்டா என்ன? கசபேண்டா சம்பாதித்தான், சம்பாதித்தான். அப்ப ஹல் கசப்த பஅல் குரூஸ் அப்படி என்ன கருத்து? என்னப்ப சில பணங்களை நீ சம்பாதித்தாயா? சில பணங்களை, சில நாணயங்களை அல்லது பணங்களை நீ சம்பாதித்தாயா. குரூஸ்னா உண்மையில நாணயங்கள் இதை சொல்றது. ரைட். அப்ப எப்படியோ சில நாணயங்களை நீ சம்பாதித்தாயா அన్న கருத்துல வரும். அடுத்த இஸ்தரா அல் ஃபாகிஹத, சொல்லுங்க. இட பழங்கள் வாங்கினான். பழங்கள் வாங்கினான். ஃபாகிஹத்துன்டா ஒருமை சொல் தானே? ஃபாகிஹத்துன் சொல்லுங்க பாக்க. ஒருமை சொல்ல பழம் வாங்கினான். ஓகே. ஆனா சில போது சில ஒருமை சொற்கள் பன்மை சொற்களாகவும் பயன்படுத்தப்படும், சரியா? அப்படி அரபு மொழியில சில சொற்கள் இருக்குது. அந்த சொற்கள் பன்மைக்குரிய கருத்திலையும் வரலாம். ரைட், பார்ப்போம். அப்ப இகினா இஸ்தரா அல் ஃபாகிஹத்தா பழத்தை வாங்கினான். அப்ப ஹல் இஸ்தரைத பஅல் ஃபாகிஹான்னு வரக்கொள்ள கருத்து எப்படி வரும்? அப்ப நீ சில பழங்களை வாங்கினாயா? நீ சில பழங்களை வாங்கினாயா, சரியா? ஹல் இஸ்தரைத பஅல் ஃபாகிஹா. ஓகே, ரைட். ஃபாகிஹத்துன் பன்மை சொல் தெரியுமா? ஃபாகிஹத்துன் ஃபவாகிஹு, சரியா? ஃபவாகிஹு என்று வருமா? ரைட், ஓகே. ஃபாகிஹத்துன் பன்மை சொல் ஃபவாகிஹ். இஸ்தரா அல் ஃபவாகிஹ் என்ற கருத்து பழங்களை வாங்கினான். அப்ப ஹல் இஸ்தரைத பஅல் ஃபவாகிஹ் என்ற கருத்து
நீ சில பழங்களை வாங்கினாயாண்டு வரும். ஓகே, அடுத்த பாருங்க. அஹ்வரல் மலாபிஸ் சொல்லுங்க. அஹ்வரல் மலாபிஸ் என்றா ஆடைகளை கொண்டு வந்தான். ஆடைகளை கொண்டு வந்தான். ஆடைகளை கொண்டு வந்தான். அத சேஞ்ச் பண்ணினா هل أحضرت بعض الملابس. வெரி குட். ஹல் அஹ்வர்த பஅல் மலாபிஸ், நீ சில ஆடைகளை கொண்டு வந்தாயா என்று வரும். சஅலல் அஸ்இலா, கேள்வி கேட்டான். கேள்விகளை கேட்டான். கேள்வி கேட்டான். சரியா? சொல்லுங்க. هل سألت بعض الأسئلة. ஹல் சஅல்த பஅல் அஸ்இலா, நீ சில கேள்விகளை கேட்டாயா. நீ சில கேள்விகளை கேட்டாயா. அஸ்இலத்துண்டா ஒருமை சொல்லுண்டா. அஸ்இலத்துண்டா என்ன கருத்து? கேள்விகள் என்பதுதான் கருத்து, வினாக்கள். ஒருமை சொல். வெரி குட். சுஆலுன், சுஆலுன், சுஆலுன். சரியா? ரைட். ரசம சுவர், படம் வரைந்தான். ஓகே, படங்களை வரைந்தான். ஒருமை சொல் சுவர்ட ஒருமை சொல் என்ன? முஃப்ரத் சூரா. சூரத்துன். சூரத்துண்டா படம், சுவரண்டா படங்கள். அப்ப ஹல் ஹல் هل رسمت بعض الصور. ஹல் ரசம்த பஅல் சுவர், கருத்து எப்படி வரும்? நீ சில படங்களை வரைந்தாயா. நீ சில படங்களை வரைந்தாயா. அடுத்து கதபல் வாஜிப், வீட்டு வேலை எழுதினான். வீட்டு வேலை எழுதினான். ஓகே, ஹல் هل كتبت بعض الواجب. ஹல் கதப்த பஅல் வாஜிப், நீ சில வீட்டு வேலைகளை எழுதினாயா. ஓகே, சரியா? ரைட். அப்போ உங்களுக்கு இந்த இந்த பயிற்சியினூடாக நீங்க இந்த பிராக்டிஸ் தான் பஅத் என்ற சொல், சரியா, அதை பயன்படுத்துறது எப்படி என்றதை நீங்க விலை கொண்டா சரி. ஹல் கேள்விக்காக நாங்க பயன்படுத்துறது. ரைட். அப்ப ஹல் அகத்த, ஹல் தனாவல்த, ஹல் கசப்த, ஹல் இஸ்தரைத்த, ஹல் அஹ்லர்த அப்படி நாங்க கேட்கிறது. பெண்பாலாக இருந்தால் ஹல் அகத்தி, ஹல் தனாவல்தி, ஹல் கசப்தி, ஹல் இஸ்தரைத்தி என்று வாரது. சிலவற்றை என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்துற சொல்ல என்னன்னா பஅத் என்ற சொல்ல நாங்க பயன்படுத்துறோம். பஅல் ஹல்வா, பஅல் குர்ஆன், பஅல் அக்லாம், பஅல் தஆம், பஅல் குரூஸ், பஅல் ஃபாகிஹா, பஅல் மலாபிஸ். அந்த பஅத் என்ற சொல் வந்து சிலவற்றை, சிலதை, கொஞ்சத்தை என்ற கருத்துல வருமா? சரி, ஓகே, ரைட். அடுத்த பயிற்சி உங்களுக்கு செய்ய இயல்பாக இருக்கும். பாருங்க. இப்போ உதாரணமாக தந்திக்கிறாங்கன்னா காலத்துக்க தசூருனா சமீரா. ரைட். அப்ப பிரகட்ல இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் நான் கட் பண்ணி கொண்டு போறது. அதாவது நான் போன முறைகள்லையும் சொல்லி தந்திருக்கிறேன், போன வகுப்புகள்லையும் ஒவ்வொரு சொல்லையும் எட் பண்ணி எங்களோட வசனத்தை நாங்க கூட்டி கொண்டே போறது. ரைட். அப்ப காலத்துக்க சமீரா தசூருனா அல் யௌம். ரைட். அப்ப இன்று உங்களுடைய சாட்சி சமீரா எங்களை தரிசிப்பார். அப்புறம் கடைசியாக மசா என்ற சொல் வந்திருக்குது. இப்ப மசா என்ற சொல் எங்க அட் பண்ணிக்கிறாங்கன்றதை நீங்க கவனத்துல கொள்ளணும். காலத்துக்க சமீரா தசூருனா மசா அல் யௌமி, மசா அல் யௌமி, இன்று மாலை. இப்ப மசா என்ற சொல்ல நீங்க பின்னு போடப்படாது. அதாவது காலத்துக்க சமீரா தசூருனா அல் யௌம மசா அப்படி சொல்றது இல்லை. மசா அல் யௌம் அந்த கருத்து இன்று மாலை. மசா அல் யௌம் என்ற கருத்து என்ன? இன்று மாலை. அப்ப இன்று காலை என்று வரக்குள்ள எப்படி வரும்? சபாஹல் யௌம் என்று வரும். சபாஹல் யௌம், இன்று காலை. சரியா? அப்ப அல் யௌம முன்னு போடலாங்க சார். இங்க ஆக முன்னுக்கா? ஓம் சார். பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லி பார்ப்போமே. அல் யௌம் காலத்துக்கு சமீரா தசூருனா மசா, இன்று உன்னுடைய சாட்சி சமீரா எங்களை மாலை தரிசிப்பார். அப்படி நாங்க பயன்படுத்தினாலும் கூட ஒரு சிக்கல் ஒன்று வருது. அல்யோமைய முன்னு போட்டு மசாவா பின்னு போட்டாலும் காலத்தை குறிக்கிற சொற்கள் வந்து ரெண்டு தொங்கல் இருக்குது, ரெண்டு ஓரங்கள் இருக்குது. அப்படி வாரு இல்லை. சரியா? இப்ப ரெண்டுமே காலத்தை குறிக்கிற சொற்கள் தானே. மசா அல் யௌம், இன்று மாலை. அப்ப நீங்க முழுமையாகவே முன்னு போடலாம். அதாவது மசா அல் யௌம், மசா அல் யௌம் காலத்துக்கு சமீரா தசூருனா, விளங்கினா, இன்று மாலை உன்னுடைய சாட்சி சமீரா எங்களை தரிசிப்பார் என்று வார, எங்களை சந்திப்பார்.
ரைட். அப்ப முழுமையாக நீங்க போடணும். அல்யோம் என்று சொல்ல முன்னுக்கும் மசா என்ற சொல்ல கடைசியாகவும் போடக்கூடாது. மசா அல்யோம் என்றதையே நீங்க முழுமையாக முன்னுக்கு போடுறதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்ப இதுல பாருங்க, அமிலத் ஹல்வா. சரியா? அமிலத் ஹல்வா இனிப்பு பண்டங்களை தயாரித்தால். அப்ப இங்க இடையில என்ன சொல் வரும்? நீங்க சொல்லுங்க, வாசிங்க. எப்படி வரும்? அமிலத்தில் உம்மு அல் ஹல்வா. வெரி குட். அமிலத்தில் உம்மு அல் ஹல்வா. அமிலத்தில் உம்மு அல் ஹல்வா, தாய் இனிப்பு பண்டங்களை தயாரித்தால். ஓகே, இப்ப அடுத்த பால் என்று சொல்ல ஆட் பண்ணுங்க. அமிலத்தில் உம்மு பாதல் ஹல்வா. வெரி குட். ஓகே, அமிலத்தில் உம்மு பாதல் ஹல்வா. அமிலத்தில் உம்மு பாதல் ஹல்வா, தாய் சில இனிப்பு பண்டங்களை தயாரித்தார். அப்புறம் வல் கஅக். அமிலத்தில் உம்மு பாதல் ஹல்வா வல் கஅக். வல் கஅக். ஓகே, தாய் சில இனிப்பு பண்டங்களையும் கேக்கையும் தயாரித்தாள் என்று வரும். ஓகே, மாதிரி லபிச ஹஸ்ஸான். லபிச ஹஸ்ஸான் என்ன? ஹஸ்ஸான் அணிந்தான். ஓகே, அடுத்து லபிச ஹஸ்ஸான் மலாபிசஹு. லபிச ஹஸ்ஸான் மலாபிசஹு. ஹஸ்ஸான் தன்னுடைய ஆடைகளை அணிந்தான். லபிச ஹஸ்ஸான் மலாபிசஹு பிசுராத்தின். ஓகே, வெரி குட். ஹஸ்ஸான் தன்னுடைய ஆடைகளை விரைவாக அணிந்தான். லபிச ஹஸ்ஸான் மலாபிசஹுல் ஜதீதா பிசுராத்தின். வெரி குட். ஓகே, அப்ப ஜதீதாவை நாங்க கடைசி கொண்டு போறோம். பொருத்தமான இடத்துல நாங்க அந்த ஜதீதான்னு சொல்ல நாங்கள் எழுதணும். லபிச ஹஸ்ஸான் மலாபிசஹுல் ஜதீதா பிசுராத்தின். ஹஸ்ஸான் தன்னுடைய புத்தாடைகளை விரைவாக அணிந்தான் என்று வரும். சரியா? ரைட். ஓகே, அடுத்த பயிற்சியை நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்கல. ரைட். மாதா தத்துலுபுல் மின் ஹஸ்ஸான் வலிமாதா மதா தஹ்ஃபுருல் ஹாலா. இதெல்லாம் கேள்வியில் உள்ள இந்த பகுதி எல்லாம் மேல நாங்க பார்த்த ஹிவாரிக்கிறதானே, அந்த ஹிவார் அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்ற வினாக்கள். எனவே நீங்க செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்தது என்ன? ரைட். சதீகுக ஃபில் ஹாமிஸதி மஸாஅன். ரைட். அப்ப இது அஜ்ருல் ஹிவார். ஒரு ஹிவார் ஒன்று நீங்க தான் சொல்லணும். உதாரணமாக சதீகுக யஸூருனா அல் யௌம். சதீகுக யஸூருனா அல் யௌம். உன்னுடைய நண்பன் இன்று எங்களை தரிசிப்பான். அப்ப கேட்கிற மதா யஹ்துர், அவன் எப்போது சமூகம் அளிப்பான்? யஹ்துரு ஃபில் ஹாமிஸதி மஸாஅன். மாலை 5 மணி அளவில் அவன் சமூகம் அளிப்பான். மாலை 5 மணி அளவில் அவன் சமூகம் அளிப்பான். ஓகே, ரைட். எக்ஸாம்ல ஹிவாரோட தானே கொஸ்டின் வரும். பொதுவாக எக்ஸாமுக்கு ஹிவார் வாரது இல்லை. எக்ஸாமுக்கு வாரது பெரும்பாலும் நாங்கள் நாசியில் படிக்க போற அந்த பரகிராஃப், ஃபக்ரா, அதாவது பந்தி அமைப்பில் காணப்படக்கூடியதான் இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு எடுத்திருக்கிறது. ஹிவாரோட தந்து எக்ஸாமுக்கு இதுவரையில் எடுத்தில்லை. ஆனா ஹிவார்ல வரக்கூடிய அந்த வசனங்கள் இருக்கிறதான டயலாக்ஸ், அந்த வசனங்களை டிரான்ஸ்லேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு கட்டாயம் வீணா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. சரியா? அதாவது தமிழ்ல இருந்து அரபுக்கோ அல்லது அரபுல இருந்து தமிழுக்கோ நீங்க மொழிபெயர்க்கிறதுக்காக வேண்டி ஹிவார்ல இருந்தும் என்ன செய்வாங்க? வசனங்களை எடுப்பாங்கன்றத நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே, ரைட். இதை பாருங்க, ஹாலத்துக்கி அலல் அஷா. ரைட். ஹாலத்துக்கி, ரைட், உன்னுடைய சாட்சி. அலல் அஷா, இரவுணவு. அல் அஷான்னா இரவுணவு. ரைட். ஹாலத்துக்கி தஸூருனா அல் யௌம். உன்னுடைய சாட்சி இன்று எங்களை தரிசிப்பார். இதுல பாருங்க, தஸூருனான்னு வந்திருக்குது. அதே போல ஹாலத்துக்கி என்று வந்திருக்குது. என்பால வரக்கொள்ள ஹாலத்துக்கி. ரைட். தஸூருனா, தஸூருனா மேல யஸூருனான்னு வந்திருக்கிற காரணம் என்னன்னா, சதீக் என்ற சொல் ஆண்பால் சொல். எனவே சதீகுக யஸூருனான்னு வரும். ஹாலத்துன் என்பது பெண்பால் சொல். எனவே தஸூருனான்னு வரும். மதா தஹ்லுர், அவர் எப்போது சமூகம் அளிப்பார்? சரி, உன்னுடைய சாட்சி. தஹ்லுரு அலல் அஷா, இரவுணவுக்கு அவள் சமூகம் அளிப்பாள். அதே மாதிரி இப்ப இங்கேயும் மீக்குது. நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வரதான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏண்டா இப்ப
இதுல நீங்க செய்யக்குள்ளதான் உங்களுக்கு விளங்கும். ஆண்பால் சொல்லுது, பெண்பால் சொல்லுது. ஆண்பாலாக வந்தால் வினைச்சொல் எப்படி மாறணும், சரியா, பெண்பாலாக வந்தால் வினைச்சொல் எப்படி மாறணும் என்பது சம்பந்தமாக நீங்க செஞ்சுட்டு வர்றது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் செஞ்சு கொண்டு வாங்க. அதே போல அடுத்ததும் தக்கல்லம் ஹாத்தி அஸ்ஸிலத்தன் வாஜிபிபத்தன் கமாஃபில் மிசால். உதாரணத்தில் உள்ளது போல நீங்க என்ன செய்யணும், கேள்வியை சொல்லி விடகளை சொல்றது. உதாரணமாக அல் ஹல்வா அல் கஅக், ஹல் அஹ்லர்த பஅல் ஹல்வா, ஹல் அஹ்லர்த பஅல் ஹல்வா. நீங்க சில இனிப்பு பண்டங்களை கொண்டு வந்தீர்களா? நஅம். ஓ எஸ், ஓகே. வ அஹ்லர்து, மேலும் நான் கொண்டு வந்தேன். பஅல் கஅகி ஐதன், சில கேக்கும் கூட நான் கொண்டு வந்தேன். சில கேக்கும் கூட நான் கொண்டு வந்தேன். ரைட். அப்ப உதாரணமாக இங்க எப்படி வரும்? ஹல் அஹ்லர்த பஅல் தஆம், கொஞ்சம் உணவு கொண்டு வந்தீங்களா என்று வரும். ஏன்னா ஹல் அஹ்லர்த பஅல் தஆம். அப்ப விட எப்படி வரும்? நஅம் வ அஹ்லர்து பஅல் ஃபாகிஹதி ஐலன், நான் உணவும் நான் பழங்களும் கூட, சில பழங்களும் கூட கொண்டு வந்தேன். அப்ப கேள்வியில் எப்படி வர? ஹல் அஹ்லர்த பஅல் தஆம், சில உணவு கொண்டு வந்து, கொஞ்சம் உணவு கொண்டு வந்தீங்களா, சில உணவு கொண்டு வந்தீங்களா? அப்ப நஅம் வ அஹ்லர்து பஅல் ஃபாகிஹதி ஐலன், நான் கொஞ்சம் பழங்கள் கூட நான் கொண்டு வந்தேன். சரியா, அந்த கருத்துல வரும். அப்ப ரெண்டாவது சொல்லுங்க பார்க்க. ஹல், சொல்லுங்க புள்ளல். ஹல், விளங்கினா அந்த பயிற்சி விளங்கினா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ உஸ்தாஸ் விளங்கிச்சு. ஓகே, அப்ப சொல்லுங்க பார்க்க அந்த ரெண்டாவது. هل أحضرت بعض الطعام؟ ஓகே, نعم أحضرت بعض فاكهة أيضا. பஅல் ஃபாகிஹதி ஐலன், பஅல் ஃபாகிஹதி ஐலன். ஓகே, ரெண்டாவது சொல்லுங்க. هل أحضرت بعض الشاي؟ ஓகே, نعم وأحضرت بعض سكري أيضا. ஐலன். வெரி குட். இப்ப கேட்கிறேன்னா நீங்க ஷாய் என்ன தேயிலை இல்லையா, நீங்க ஷாய் கொண்டு வந்தீங்களான்னு கேட்கிறேன். தேயிலை கொண்டு வந்தீங்களா? அப்ப விட சொல்றவர் எப்படி சொல்றாரு? எஸ், நான் கொண்டு வந்தேன். அதோட நான் சீனியும் கூட, சீனியும் கொண்டு வந்தேன், சீனியும் கொண்டு வந்தேன் என்ன கருத்துல வாருதான் அது. அது மாதிரி மூணாவது சொல்லுங்க. ஹல் أحضرت بعض سور؟ نعم சுவர். ஹல் نعم وأحضرت بعض طوابع أيضا. ஓகே, வஅஹ்லர்து பஅல் தவாபிஇ ஐலன். ரைட். நீங்க சில படங்களை கொண்டு வந்தீங்களா? ஹல் அஹ்லர்த பஅல் சுவர்? நஅம், ஆம். வஅஹ்லர்து பஅல் தவாபிஇ ஐலன், நான் சில முத்திரைகளையும் கொண்டு வந்தேன். சரியா, ரைட். அடுத்தது நாலாவது. أحضرت بعض الأقلام؟ نعم وأحضرت بعض الورق أيضا. வெரி குட். ஓகே, ஹல் அஹ்லர்த பஅல் அக்லாம், சில பேனைகளை கொண்டு வந்தீங்களா? நஅம், ஆம். வஅஹ்லர்து பஅல் வரகி ஐலன், சில தாள்களையும் கூட நான் கொண்டு வந்தேன். அடுத்து هل أحضرت بعض التفاح؟ نعم وأحضرت بعض الموز أيضا. ஐலன். வெரி குட். ஓகே, சரி, ரைட். அடுத்த இந்த பயிற்சி நான் போன வகுப்பிலையும் ஏதோ 2 பயிற்சிகளை தந்த மாதிரி ஞாபகம், நாங்க பார்க்கல, அப்படித்தானே? போன வகுப்புலையும் அதாவது நீங்களாக விடை எழுதுற பயிற்சி தான், நீங்களாகவே எழுதுற பயிற்சி. சரியா, பார்க்க இல்லைன்ற மாதிரி தான் ஞாபகம். இன்ஷா அல்லாஹ் எழுதினவங்க எனக்கு அனுப்பி வைங்க. நான் இப்ப கிளாஸ்ல அதை பார்க்கல, யாராவது எழுதினவங்க இருந்தா அனுப்பிவிடுங்க, போட்டோ பிடிச்சி நான் சரி கரெக்ஷன் நிற்கிறேன்னா சொல்றேன். ரைட். இது வந்து பொதுவாக கேட்கிற கேள்வி. ஹல் அப்துல்லா காயிபுன் அல்யோம் கைஃப ذهبت الى المعرض.
هل تسكن في شارع السوق كيف الامتحان هل والدك في المنزل كيف وصلت الطالبة هل عندك طوابع كيف كتبت الواجب هل تحب القراءة كيف رسمت تلميذة هذه السورة ரைட் இந்த கேள்விகள் விளங்கி இருக்குமா நினைக்கிறேன் ஹல் அப்துல்லா காயிபுன் அல்யோம் காயிபன்னா கருத்து என்ன காயிப் சமூகம் அளிக்கவில்லை சமூகம் அளிக்கவில்லை அப்ப அல்யோம்ன்றா இப்ப நாங்க பார்த்தோம் இன்று ஏன்னா ஹல் அப்துல்லா காயிபுன் அல்யோம் அப்ப அப்துல்லா இன்று சமூகம் அளிக்கவில்லையா என்ற கருத்துல வரும் சரியா அப்துல்லா இன்று சமூகம் அளிக்கவில்லையா அப்ப நீங்க அதுக்கு பொருத்தமான விட எழுதி பழகணும் கைஃப ذهبت الى المعرض அல்லது معرض கண்காட்சிக்கு நீ எப்படி போனாய் ஹல் தஸ்குனு في شارع السوق மார்க்கெட் ஸ்ட்ரீட் அதாவது சந்தை வீதியில் நீ குடியிருக்கிறாயா சரியா சந்தை வீதியில் நீ குடியிருக்கிறாயா கைஃபல் இம்திஹான் இம்திஹான் என்ன அர்த்தம் இம்திஹான் பரீட்சை கைஃபல் இம்திஹான் பரீட்சை எப்படி காணப்பட்டது ஹல் வாலிதுக ஃபில் மன்சில் ஹல் வாலிதுக ஃபில் மன்சில் கருத்து சொல்லுங்க உனது தந்தை வீட்டிலேயா உனது தந்தை வீட்டில் இருக்கின்றாரா ஓகே ஹல் வாலிதுக ஃபில் மன்சில் கைஃப வஸலத் அத்தாலிபா கைஃப வஸலத் அத்தாலிபத்து மாணவி எப்படி வந்தடைந்தாள் சரியா ரைட் ஹல் இந்தக தவாபிய உன்னிடத்தில் முத்திரைகள் உள்ளதா வெரி குட் உன்னிடத்தில் முத்திரைகள் உள்ளதா கைஃப கதப்தல் வாஜிப் நீ எப்படி ஹோம்வொர்க் செய்த நீ எப்படி வீட்டு வேலைகளை எழுதினாய் கைஃப கதப்தல் வாஜிப் சரியா நான் மத்தவண்ண கொப்பியை பார்த்து எழுதினேன் அப்படியா ரைட் கைஃப கதப்தல் வாஜிப் நீ எப்படி வீட்டு வேலைகளை எழுதினாய் என்று வரும் சரி ஹல் துஹிப்புல் கிராஅ நீ வாசிப்பை விரும்புவாயா நீ வாசிப்பை விரும்புகிறாயா ரைட் கைஃப ரஸமத் அத்தில்மீதத்து ஹாதிஹி சூரத இந்த படத்தை மாணவன் எப்படி வரைந்தான் மாணவி என தில்மீதத்து வந்தா எஸ் அப்ப கைஃப ரஸமத் அத்தில்மீதத்து வந்தா மாணவி எப்படி வரைந்தால் ஹாதிஹி சூரத இந்த படத்தை கைஃப ரஸமத் அத்தில்மீதத்து ஹாதிஹி சூரத மாணவி இந்த படத்தை எப்படி வரைந்தால் இந்த கேள்விகளுக்கான விடைகள் ஆளுக்கால் வித்தியாசப்படுது நான் மேல பார்க்குற இந்த கேள்விகளை பொறுத்தளவில் நீங்க என்ன செய்யணும் ஹிவாரை பார்த்து தான் நாங்கள் படிச்ச அந்த ஹிவாரை பார்த்து தான் விடை எழுதணும் ஆனா இந்த கேள்வியை பொறுத்தளவில் நீங்க என்ன செய்யறது நீங்களாகத்தான் விடை எழுதி பார்க்கணும் சரியா கையில எல்லார்ட்டையும் புத்தகம் இருக்கும் எனவே நீங்க விடைகளை எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் சரியா ரைட் சரி ஓகே இதை வாசிங்க பார்க்க இந்த இன்சஹண்டிக்கிறத இதை வாசிக்கலுமா யாருக்காவது வாசிங்க பார்க்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ அமல லா யுர்ஃபஅ வ துஆஇன் லா யுஸ்மா ஓகே பொருள் தெரியுமா இது என்ன ஒரு துஆ இல்லையா பொருள் தெரியுமா எல்லாருக்கும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வெரி குட் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பிரயோசனமில்லாத இல்மை விட்டும் பிரயோசனமில்லாத பயனளிக்காத அறிவை விட்டும் கல்வியை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இரண்டாவது உயர்த்தப்படாத அமல் அமல் என்பது வேலை அல்ல நாங்க செய்யற வணக்க வழிபாடு அளிக்கிற தொழுகிற நோன்பு பிடிக்கிறது சரியா ஹஜ் செய்யற நாங்க குர்ஆன் ஓதுற திக்ரு செய்யற
இதெல்லாம் நாங்க சொல்ற அமல் செய்யறேன்னு சொல்ற அரபால அது பேச்சு வழக்கில் இருக்கிறது அமல். அமலில் லா யுர்ஃபா உயர்த்தப்படாத அமலை விட்டும். அப்படி என்றா என்ன அர்த்தம்? உயர்த்தப்படாத என்றா ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்படாத, அங்கீகரிக்கப்படாத, அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படாத அமல் வணக்க வழிபாடுகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து என்ன? வதுஆ இல்லா விஸ்மா செவிமடுக்கப்படாத துஆக்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு வெரி குட் தேடுகிறேன். வெரி குட். ஓகே, செவிமடுக்கப்படாத துஆக்கள். செவிமடுக்கப்படாத துஆக்கள் என்றா என்ன? செவிமடுக்கப்படாத துஆக்கள் என்றா நாங்க கேட்கறது அல்லாஹ் கேட்கறதில்ல. சரி, நாங்க துஆவா கேட்கறத அல்லாஹ் அதை அலட்டி கொள்றதில்ல. காரணம் பலது இருக்கலாம். ஒன்று எங்கட உடம்புல ஹராம் கலந்திருக்கலாம், எங்கட ஆடை ஹராமாக இருக்கலாம். எனவே ஹராமால போஷிக்கப்பட்ட ஒருவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டாது. விளங்கினா? அல்லது அல்லது நாங்க கேட்கிற அவசரப்பட்டு கேட்கிற அதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றது இல்லை. அவசரப்பட்டு கேட்கிறேன்னு சொன்னா அவசரமா கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி கேட்கிற அதுகளை கூட அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றது இல்லை இல்லையா? ரைட், அப்படித்தானே? அல்லாஹ் தஆலா இப்ப அவசரப்படாமல் இருக்கும் வரைக்கும் ஒரு அடியாண்ட துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றேன்னு ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்படின்னா நாங்க இப்ப கேட்ட உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், அது பொருத்தம் இல்லை. அப்ப வதுஆ இல்லா விஸ்மா செய்மடுக்கப்படாத துஆவை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரியா? ஓகே, ரைட். ஓகே, அடுத்த பயிற்சி ஹல் ஷாஹத் அஹ்மத் நஅம் ஐன ஹுவ ஃபில் ஃபஸ்ல். இது லேசனா? அஹ்மத கண்டீங்களா? நஅம் எஸ். ஐன ஹுவ அவன் எங்க? ஹுவ ஃபில் ஃபஸ்ல். அது மாதிரி ஹல் ஷாஹத்த முஸ்தஃபான்னு வரும், நஅம் என்று வரும். ஐன ஹுவ ஃபில் மக்தபா என்று வரும்னா ரைட். அது மாதிரி சமீரான்னு வரக்குள்ள ஹல் ஷாஹத்த எப்படி வரும்? ஹல் ஷாஹத்த சமீரா. சரியா? ஷாஹத்த ஹல் ஷாஹத்த சமீரா, நீ சமீராவை கண்டியா என்று கேட்கிற. நஅம் அந்த இடத்துல ஐன ஹுவ என்று வருமா ஐன ஹிய என்று வருமா? அடுத்தது ஐன ஹிய, அவள் எங்கே? ஹிய ஃபில் மல்அப், அவள் மைதானத்தில் இருக்கிறார். ஓகே. அப்புறம் ஹல் ஷாஹத்தல் உஸ்தாத், நீங்கள் ஆசிரியரை கண்டீங்களா? நஅம். ஐன ஹுவ, அவர் எங்க? ஹுவ ஃபில் மஅமல், அவர் லேப்ல இருக்கிறாரு. ஓகே, இது லேசான ஒரு பயிற்சி ஒன்று தானே. ஹைர். அடுத்தது ஓகே ரைட், சொல்லுங்க பார்க்க. வாசிங்க பார்க்க. வாசிச்சு படத்தை பார்த்து பொருத்தமான சொல்ல இடைவெளியில நிரப்புங்க பார்க்க. யுஹிப்புல் அபு அத்தஜாஜா ஓகே, வதுஹிப்புல் உம்மு அல் ஹல்வா. வெரி குட். ஓகே, அல் ஹல்வா, ஹல்வா மாதிரியான இதுனா ரைட். அப்ப யுஹிப்புல் அபு அத்தஜாஜ் அல்லது அத்தஜாஜா, அத்துஜாஜ் என்று வாசிக்கிறது இருக்கிறதா? அத்தஜாஜா, ரைட். ஓகே. யுஹிப்புல் லப், தந்தை விரும்புகிறார். யுஹிப்புல் லப் அத்தஜாஜா, கோழியை விரும்புகிறார். வதுஹிப்புல்லும், தாய் விரும்புகிறார். அல் ஹல்வா, இனிப்பு பண்டங்களை விரும்புகிறார். ஓகே, அடுத்தது என்ன? துசாஇதுல் பின்து உம்முஹா. உம்மஹா, உம்மஹான்னு வருமா? உம்மஹா. துசாஇதுல் பின்து உம்மஹா ஃபி இஅதாதில் மாஇதா. மாஇதா, வெரி குட். ரைட். துசாஇதுல் பின்து உம்மஹா, கருத்து என்ன? துசாஇதுல் பின்து உம்மஹா, மகள் அவளுடைய தாய்க்கு உதவி செய்கிறாள். உதவி செய்கிறாள். வெரி குட். ஓகே, மகள் தன்னுடைய தாய்க்கு உதவுகிறாள். இதுல ஃபி இஅதாதில் மாஇதா, மேசையை தயாரிப்பதில். மேசையை தயார்படுத்துவதில் மகள் தன்னுடைய தாய்க்கு உதவி செய்கிறாள். இந்த மாயிதான சொல் என்ன மேசை குறிக்கிறப்ப? சாப்பாட்டு மேசை குறிக்கின்ற சொல் தான் மாயிதா. இப்ப மேசை குறிப்பதற்காக அரபு மொழியில ஃபஅவீலத்துன் சொல்வார்கள், மக்தபுன் என்று சொல்வார்கள், அதே போல மாயிதத்துன் என்று சொல்வார்கள். ஆனா ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. இப்ப அல் மக்தப்னு சொல்ல போடலுமா? ஃபி இஅதாதில் மக்தப்னு சொல்லலுமா? ஏலாது. சரியா? ஃபி இஅதாதில் மாயிதா. ஓகே, சாப்பாட்டு மேசையை குறிப்பதற்காக நாங்க பயன்படுத்துற அரபு சொல் தான் என்ன? அல் மாயிதா. ரைட். அடுத்தது யல்அபு அஹ்மத்
يلعب أحمد شد الحبل شد الحبل. وتلعب الأخت كرة السلة. ஓகே. وتلعب الأخت كرة السلة. அப்ப يلعب أحمد شد الحبل. அஹ்மத் கயிறிழுத்தல் விளையாடுகிறான். وتلعب الأخت சகோதரி كرة السلة அதாவது கூடைப்பந்து, பாஸ்கெட் பால். ஓகே, கூடைப்பந்து விளையாடுகிறாள். ரைட், ஓகே. இந்த பயிற்சியை செஞ்சு கொண்டு வாங்கலாம் இன்ஷா அல்லாஹ். 4வதையும் 5வதையும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்கோ. சரியா? ஹைர். அடுத்தது என்ன? இலசூகி படிச்சுக்கிறா? இலசூக் இலசூக் இந்த பாடம் படிச்சுக்கிறீங்களா? என்னப்பா எல்லாம் மௌனமாயிக்கிறாங்க. நான் பேரை சொல்லி கூப்பிடவா? பின் ஷேக், ரைட். மஹல், அதே போல நபாஹா சாரா. மகள் சொல்லுங்க பார்க்க, படிச்சுக்கிறானுங்க. இலசூக் இல்லையா? பின் ஷேக் படிச்சு இல்லைனா? நபாஹா சாரா போய்த்துட்டேன். இல்ல. ரைட், ஓகே. ஓகே, ரைட். ஷம்லானா? ஷம்லான் நீங்க படிச்சுக்கிறாவாப்பா? ஷம்லான் இல்ல சார். இல்லையா? ரைட், ஓகே. ரைட், லேசான ஒரு பாடம் தான் இலசூக். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மீட்டிங் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? சரி, இன்றைக்கு படிச்ச பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியரா? ஓகே. கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் சொல்றீங்கன்னா, அரபு மொழி பாடத்துல இந்த 2-வே கம்யூனிகேஷன் இருந்தா தான் பாடம் விளங்கும். உண்மையில இப்ப என்ன கதைக்கிறவங்களுக்கு லேசா ஞாபகத்துல நிக்கிற, ரைட். குயிக்காக அவங்க பிடிச்சு கொண்டு போவாங்க. கதைக்காம மௌனமாக இருக்கிறவங்களுக்கு விளங்காதுன்னு நான் சொல்ல வரல, விளங்கும். ஆனாலும் இந்த கதைக்கணும், சரியா? பேசணும், அரபால சொல்லணும், சரியா? அப்பதான் இந்த வாய்க்கு அரபு சொற்கள் வரும். அப்பதான் அவங்களுக்கு லேசா இருக்கும். வெறுமனே எக்ஸாமுக்கு நீங்க எப்படி மிஸ்ஸால எல்லாரும் எடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. எடுக்க அது சிம்பிளாக எடுக்கலாம். நான் இன்ஷால்லா பேப்பர்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர நேரம் அது உங்களுக்கு விளங்கும். சரியா? கஷ்டமே இல்லை. எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் லாங்குவேஜை படிக்கணும். ஓகே, லுகத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய மொழி, ரைட். லுகத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேசிய மொழி, ரைட். இன்னொரு கருத்துல லுகத்து அஹ்லில் ஜன்னா, சுவனவாசிகளின் மொழி என்றும் அரபு மொழியை சொல்வார்கள். அந்த வகையில நீங்க மொழியை படிப்பதாக இருந்தால் உண்மையில நீங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும், நீங்களும் கதைக்கணும், நீங்களும் கேட்கணும், நீங்களும் பேசணும். அப்பதான் உங்களுக்கும் போரிங் இல்லாமல் இருக்கும். ஒரு கட்டத்தில் எனக்கே போரிங் ஆகுற, நீங்க மௌனமாய்க்க கொள்ள கடைசியாக கொள்ள நானும் என்ன பற்றி இறங்கி கொண்டு போகும். அப்ப நீங்க சரி இது எப்படி வரும், இது இப்படி வருமா, இப்படி வராதா அன்று நீங்க கேட்க தான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? அதுக்காக பதில சொல்லுங்களே. அப்படித்தானே? ஓமன்னு சொல்லுங்களே. ரைட், ஓகே. நல்ல. ஃபாஹிதா, ஃபாஹிதா விளங்கினா மகன்? ஃபாஹிதா ஓகே, விளங்கின ஹைர் ஹைர், விளங்கினா சரி. இது என்ன புக்கண்டா? அல் அரபியத்துல் லின்னாஸின்ற முதலாவது புத்தகம். சரியா? யாரோ கேட்டிக்கிறீங்க. இது வந்து அல் அரபியத்துல் லின்னாஸின், அதில் 6 பாகம் இருக்குது. சரியா? அதில் முதலாவது பாகம் தான் நாங்கள் படிக்கிறோம், முடிய போகிறோம். இன்ஷால்லா 2வது பாகம் தான் மிக முக்கியமான பகுதி. இன்ஷால்லா இது முடிய நாங்கள் அதை படிப்போம். உங்களோட ஓலவல் எக்ஸாமுக்கு முதல் 2 பாகங்களும், முதல் 2 கிதாபுகளும் உங்களோட எக்ஸாமுக்கு வரும் இன்ஷால்லா, ஓலவல் எக்ஸாமுக்கு. சரியா? ஹைரன், ஓகே. வேற ஏதாவது கேட்கறது ஈக்கிறா பிள்ளைகள்? ஈக்கிறா இல்லாட்டி இல்லை.
இல்ல உஸ்தாத். இல்ல. இல்ல உஸ்தாத். ஓகே, நாங்க இதை முடிப்போமா அப்ப வகுப்பா? ரைட், முடிப்போமா வானமா சொல்லுங்களே. முடிப்போம் உஸ்தாத். ரைட், ஓகே, சரி. ரைட், ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. என்ன கேட்டீங்கிற மாதிரி சார் அரபிக் லிட்டில் கிரேட் 10ல தானே மிச்சம் வரும். அது என்ன சொல்லல, அது மகள் கிரேட் 10ல இருந்து வரலாம், 11ல இருந்து வரலாம். சரியா? அது எப்படின்னு சொல்லல, எப்படின்னு சொல்லல அதை. சரியா? ரைட், எல்லாம் படிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ஷால்லா அடுத்த செவ்வாய்க்கிழமை நடக்கும். இடையில சனி ஞாயிறு செய்வதாக இருந்தால் நான் உங்களுக்கு லிங்கை நேரப்பட ஷேர் பண்ணுறேன்னா. ரைட், ஓகே. ஹைர் அப்போ ஜஸாக்குமுல்லா ஹைரா. ரைட், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். ஓகே. ஃப்ரைடே 11க்கு இன்ஷா அல்லா அரபிக் லிட்ரேச்சரை இன்ஷா அல்லா அஹ்மத் மஹதி கிரேட் 11 ஓ லெவல் எக்ஸாமுக்குள்ள பார்ட் 2 முடிப்பீங்களான்னு கேட்டிக்கிறேன். மகன், நீங்க பார்ட் 2 படிக்கலையா இன்னும்? பார்ட் 2 அஹ்மத் மஹதி, நீங்க இந்த பார்ட் 2 படிக்கலையா? சார் ரிப்பீட் கொண்டு கேட்டேன், ரைட், படிச்சிட்டேன். ஓகே. ரைட், ஓகே. படிச்சிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனையே இல்லை. படிக்கலாட்டி தான் கொஞ்சம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். நீங்கள் படிச்சிட்டீங்க, ஒரு ரிவிஷனுக்காக படிக்கிறதான்னு கேட்டால் எஸ், ஓகே, நாங்கள் முக்கியமான பகுதிகளையாவது படிக்கலாம். மரியம், நீங்கள் எத்தனாம் ஆண்டு? படிக்கலைன்னு சொல்கிறீங்க. இப்போ எக்ஸாம் மே மாதத்தில் செய்ய போகிற பிள்ளையா நீங்கள் மரியம்? 11ஆ? ஓகே, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்து படிக்கிறதுக்கு. எங்கள் ஸ்கூலோ தெரியாது, ஸ்கூல் எங்கே, ஊர் எங்கேன்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வீட்லையோ அல்லது உங்களோட ஊரில் யாருக்கிட்டையாவது படித்து கொள்ளையிலுமா இருந்தால் கொஞ்சம் பாருங்க, படிக்கிறது ட்ரை பண்ணுங்களா. ஏண்டா பார்ட் 2 மிக முக்கியமான பகுதி. ஓகே. நபாஹா மகள், நீங்கள் பார்ட் 2 ஒன்றும் படிச்சிருக்க மாட்டீங்கண்ணா, அப்படித்தானே? இல்ல. இல்லை தானே? ஆனால் மேலே எக்ஸாம் செய்ய போகிறீங்களா மகள்? மேலேயா எக்ஸாம் செய்கிற? தானே. அத்தை நீங்கள் 2024 2023? நான் 2024 இப்போ கிரேட் 10 படிக்கிறேன். ஓகே. அப்போ உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸ் எல்லாம் நாங்கள் இன்ஷால்லா கண்டினியூவாக செஞ்சால் உங்களுக்கு ஃபுல்லாக படித்து கொள்ளையிலும் ஆகும் இன்ஷால்லா. சரி, யூடியூப்ல தேடித்தான் பார்க்கணும், இருக்குமான்னு தெரியல. மரியம், மரியம் எங்க மகள் நீங்க ஊரு? மரியம், நீங்க எங்க ஊரு? நாவலப்பிட்டியனா? சரி, ஓகே. நீங்க நாவலப்பிட்டியா இருந்தா இனி அங்கேயும் நிறைய உலமாக்கள் ஆலிமாக்கள் இருக்கிற இடங்கள் தான். ஏன்னா அபுகஸ் சலாவேன்னு நினைக்கிறேன் நாவலப்பிட்டி என்னத்துக்கு. அபுகஸ் சலாவியோ நாவலப்பிட்டியோ அங்க கொஞ்சம் அரபு தெரிஞ்சவங்கக்கிட்ட போய்த்து நீங்க குறிப்பிட்ட சில பகுதிகளை படிச்சதான் வேணும். அப்பதான் உங்களுக்கு இன்ஷா அல்லா எக்ஸாம் பேப்பரை லேசாக ஃபேஸ் பண்ணலாம். படிச்சில்லாட்டி ரிவிஷனா இருந்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதை செஞ்சு கொண்டு போகலாம் இன்ஷா அல்லா. சரியா மகள் மரியம்? ஓகே. வேற யாரும் அப்படி இந்த மேல எக்ஸாம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்களா, படிக்காம பார்ட் 2 முடிக்காம? யாரும் இல்லைண்ணா? சரி, ஓகே. நல்லா. அஸ்ரா இருக்கிறீங்கண்ணா? அஸ்ரா பார்ட் 2 முடியலையா, படிக்கலையா? இல்லை. எங்க ஊரோட கேட்குற கேள்விக்கு டைப் பண்ணித்தான் விட வருது. ரைட்டா? கெலியோய கெலியோய தஸ்கரையா நீங்க? இளமல் ஜனி. ரைட், ஓகே. மகள், நீங்களும் கூடத்தான்
கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மகள். இப்போதே கொஞ்சம் யாரையாவது பிடிச்சி சந்திச்சு படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுத்தி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். நாங்களும் ட்ரை பண்ணுவோம். மேக்சிமம் சரி. நாங்களும் ட்ரை பண்ணுவோம் எங்களோட பாடங்களை கொஞ்சம் வேகமாக கொண்டு போகிறதுக்கு. அப்படியா இருந்தால் நாங்கள் படிக்கிற பாடங்களை சில பயிற்சிகளை ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுட்டு தான் போக வேண்டி இருக்கும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு ஆயில் அவசியம் பேப்பர் வழங்கப்படுத்தீங்களா சார்? கட்டாயம் நான் அதை செய்வேன். நான் மாடல் பேப்பர்ஸ் செய்வேன். சரியா? மாடல் பேப்பர்ஸும் இருக்குது, பாஸ் பேப்பர்ஸும் இருக்குது. நான் பேப்பரை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு இப்போ எல்லாம் டைம் வர சந்தர்ப்பத்தில். அதை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னுக்கு பார்ப்போம். நாங்கள் இந்த சில பயிற்சிகளை பொறுத்தளவில் எங்களுக்கு அவசியம் இல்லை. உதாரணமாக இந்த பயிற்சிகள் வந்து எக்ஸாமுக்கெல்லாம் அந்தளவு தூரம் பயன் இல்லை. ஆனால் இதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த மேல் இருக்கிற இது எல்லாம் எக்ஸாமுக்கு தேவையே இல்லை இந்த பயிற்சி. அதால நான் விட்டுட்டு போனேன். சரியா? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் வேகமாக முடிக்கிறது பார்ப்போம். சரியா? ஓகே. இல்லாட்டி நாங்கள் அந்த ஹிவார் அண்டு இருக்கிற பகுதிகளை மட்டும் செஞ்சுட்டு போவோம். ஏன்னா ஹிவார் இந்த பகுதி ரைட், இதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கிற அதுகளை மட்டும் பார்த்துட்டு போனாலும் ஓகே. ஹைர். சரி, அப்போ வேறொன்றும் கேட்குறது இருக்கிறா? வேற ஏதாவது இல்லைண்ணா? ரைட், ஓகே. சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். திருப்ப துஆ ஓதுறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.